अस्मद्गुरुपरं गुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपत्कां श्रुतिं भवमरुपरिखिन्न स्फीतपानीयसिन्धुः दुरितरहितजिह्वा दुग्धकुल्यासकुल्याः श्रुतिनयनसनाभिः शोभते लक्ष्मणोक्तिः नरकमदनसेवास्वादनाडिन्दमाना भवमरुपरिखिन्न स्फीतपानीयसिन्धुः दुरितरहितजिह्वा दुग्धसुकुल्या श्रुतिनयनसनाभिः शोभते लक्ष्मणोक्तिः नरकमदनसेवास्वादनाडिन्दमाना கீழே முனி பகுமத்சாரா முக்தி நிச்சயநிகேயம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்டசித்திஹி சமித துரிதகந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்திஹி பரிச்சித ககனானஹா பிரஸ்னுவீத பிரசாதம்னு சொன்னரே. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தங்களுடைய பெருமை, அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தமே தான் பெருமை மிகுந்த அந்த கிரந்தம்தான் நம்மையும் பெருமைப்பட அனுகிரகிக்கணும். அதனால் பிரஸ்னுவீத பிரசாதம் நகா அப்படின்னு நமக்கு பிரசாதம் பிரஸ்னுவீதா அப்படின்னு சொன்னார். அது எப்படி ஒன்றும் எப்படி மந்தாரம் தாயத்தே மந்திரம் அப்படின்னு மந்திரமாகப்பட்டது எவனொருவன் தன்னை மனனம் பண்ணிகிட்டே இருக்கானோ அவன் அது காக்கிறது. அதுபோல இந்த ஸ்ரீபாஷ்யாதி ஸ்ரீசூக்திகள் இருக்குதே, பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளும் மந்திரத்துக்கு துல்லியமானது தான். மந்திரம்ன்றது என்னது அப்படின்னா, இருக்கார் மொழியார் நெறியிழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் அப்படின்னு சொல்கிற இடத்துல ருக்குன்னா மந்திரம் அப்படின்னு சொல்லலாம், ருக்குன்னா ருக்வேதம்னு சொல்லலாம். ருக்வேதம் மொத்தமே மந்திரபாகம்தான். அதாவது எந்தெந்த தேவதைகளை நாம் ஆராதிக்கணுமோ அந்த தேவதைகளை குறிச்சனே தானே மொத்தம் மந்திர ரூபமாகவே இருக்குது. ஏதோ மந்திரம்னு சொன்னால் அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இல்லை, அந்த மாதிரி ஷடக்ஷரம் துவாதசாட்சரம் சுதர்சன மந்திரம் அப்படின்னு நிருசுமானுஷ்டு மந்திரம் அப்படின்னு ஏதோ சில எழுத்துக்களை கொண்டதோ இல்லை ஒரு ஸ்லோகம் மாதிரி 4 வரி அந்த மாதிரி இருக்குதோ அதுதான் மந்திரம்னு இல்லை. வேதமே மந்திரம்தான், வேதமே மந்திரம்தான். அதனால் வேதத்தை கூட நித்தியமாக, அதனால தான் சுவாத்தியாயம் வேதத்தை நித்தியமாக ஜபிக்கணும். எதில்? பிரம்ம யஜ்ஞத்தில் அப்படின்னு சொல்லும். வேதோ ரக்ஷதி ரக்ஷிதா, வேதமாகப்பட்டது ரட்சிக்கிறது. யாரை? அந்த வேதத்தை யார் ரட்சிக்கிறானோ அவனை வேதம் ரட்சிக்கிறது. வேதோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னா
வேதத்தை நாம் ரட்சிக்கிறவன் அப்படின்னா ரட்சிதா, வேதத்தை எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண பூர்வகமாக அதை அதிகரித்து அத்தியனம் பண்ணி ஆச்சாரியன் சொல்ல அவர் உச்சரிக்க அதே மாதிரி இவன் உச்சரித்து அதை அதிகரித்து அதுக்கப்புறம் அதை நன்னா மனனம் பண்ணி அதுக்கப்புறம் நித்தியமாக பிரம்ம யஜ்ஞாதிகளும் சுவாத்தியாயம்னு முடிஞ்ச போதெல்லாம் அதை பாராயணம் பண்ணிகிட்டே வரானே, அதுதான் ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். ரட்சிக்கிறதுன்னா அந்த வேதம் மறைஞ்சி போகாதபடி ஸ்ரூயத்தே நித்தியம் ஸ்ருதின்னு எது நித்தியமாக கேட்கப்பட்டுருக்குதோ அதுக்கு ஸ்ருதின்னு பேருன்னு சொல்கிறதுனால அந்த வேதமாகப்பட்டது புஸ்தகத்தில் இருக்குதுன்னு இல்லை, நித்தியமாக அது ஓதப்பட்டுட்டே இருக்குது. நித்தியமாக அது ஓதப்பட்டுட்டே இருக்கிறதுனால எப்பவும் அது கேட்டுட்டே அப்படி பண்ணக்கூடியவன்றான அப்படி பண்ணுறவன் தான் வேதத்தை ரட்சிக்கிறவன் அர்த்தம். வேதத்தை ரட்சிக்கிறதுன்னா பிரிண்ட்டு போட்டு பல பேருக்கு துட்டு கொடுக்குறதோ இனாமா கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. வேத புஸ்தகம் போட்டு இது பண்ணிட்டார், இவர் 1000 காப்பி ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுத்துட்டார் அப்படின்றது அதெல்லாம் அவாந்தரமான தர்மங்களாக இருக்கலாம், ரட்சிக்கிற முறையாக இருக்கலாம். ஆனால் வேதத்தை ரட்சிக்கிறதுன்றது உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வேதத்தை எப்படி நாம் கிரகிக்கணும்னா ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண பூர்வமாக ஆச்சாரியன் சொல்ல அதை கேட்டு நாம் அனுச்சாரணம் திருப்பி சொல்லி அப்படி அந்த வேதத்தை நாம் அத்தியனம் பண்ணி நம்ம இடத்துல இருத்தி அதை நாம் அப்போ பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுபோல் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சூக்தி இருக்குதே, அதுக்கு தகுந்ததானது. அதனால் பரிச்சித ககனா நகா பிரஸ்னுவீத பிரசாதம் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை திருப்பி 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 பரிச்சயம் பண்ணிகிட்டே இருந்தா, அதாவது அனவரதம் அதை சேவிச்சுட்டே இருந்தான்னா வேதத்தை எப்படி ஓதுறானோ அதுபோல் அந்த ஸ்ரீபாஷ்யத்தையும் இப்போ இங்கே ஓதுறதுன்னெலாம் சொல்லாத பரிச்சித்தம்னு சொன்னாரே, பரிச்சயம் பண்ணுறது அப்படின்னு சொன்னாரே. அப்படின்னு சொன்னால் பரிச்சயம்னா அர்த்தத்தோட கூட பல்லாண்டுலேயே சொல்கிறாரு, நல்ல ஆண்டுன்னு நவீனுரைப்பார் அப்படின்னு. நவீனுரைப்பார் இப்பத்தும் வல்லார் அப்படின்னு சொன்னால் திவ்ய பிரபந்தங்கள்லாம் வல்லார்னா தலை கீழாக சொல்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அதனுடைய அர்த்தத்தோட அர்த்தம் தெரிஞ்சதுன்னா அதை தெரிஞ்சபடி அப்படியே அனுஷ்டிப்பான், நடப்பான் தன்னுடைய வாழ்க்கையில், அதான் அனுஷ்டிக்கிறது. அதனால் அந்த மாதிரி வல்லார் அவளுக்கு இந்த பெருமை வரும் அப்படின்னு பல சொல்லப்பட்டிருக்கு. அதை போல தான் இந்த இடத்துல பரிச்சித ககனானஹா, இந்த இடத்துல பரிச்சித்தம் அப்படின்னு சொன்ன. வேதமெல்லாம் அப்படி இல்லையே சுவாமி, வேதத்தை வெறுமை சொன்னாலே போருமே, மந்திரத்தை வெறுமை மனனம் பண்ணாலே போருமே அப்படின்னு சொல்லலாம். இல்லை, வேதத்தை மனனம் பண்ணாலும் போரும், அர்த்தத்தோட தெரிஞ்சுண்டு அதை பண்ணாலும். அதால் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லச்சே அதீதசாங்க சசிரஸ்க வேதஸ்ய அதிகத அல்பா ஸ்திர பல கேவல கர்ம ஜானதயா சஞ்சாத மோக்ஷாபிலாஷஸ்ய அப்படின்னு சொல்கிறார். அதாவது வேதத்தை அங்கத்தோடு கூட படித்தான்னா
மேலெழுந்த வாரியான அர்த்தம் தெரியறது அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த பூர்வ பாகத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த கர்மங்கள்லாம் அல்பாஸ்திரமான பலனை தருது. உத்தர பாகம் சாஸ்வதமான பலனை தருது அப்படின்னு அந்த பிரம்ம ஜிக்ஞாசை பண்ணுறதுக்கு இவனுக்கு தோன்றது அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல கூட வேதத்தை அத்தியனம் பண்ணச்சேவே, சாங்க வேதாத்தியனம் பண்ணச்சேவே ஆபாத்ததான அர்த்தம் தெரியும். அதைப்படி தான் அவன் ஓதுறான். அதை கொண்டு தான் அவன் அந்த கர்மாவெல்லாம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதில் நிஷ்ணாத்தனா என்ன வேதம் சொல்லியிருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்லாம் பண்ணச்சே அது மொத்தம் எம்பெருமானுடைய ஆராதனத்தை சொல்கிறது அப்படின்றதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கிறது. அது விசேஷ ஞானம். அதனால் இந்த இடத்துல அந்த விசேஷ ஞான பரியந்தம் இங்கே சொல்லியிருக்கு. பரிச்சித ககனானஹா பிரஸ்னுவீத பிரசாதம் சம்யமீந்திர சூக்தி இருக்குதே, அத்தை நாமும் அப்படியே பரிச்சயம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, திருப்பி 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 சேவிச்சுட்டே இருந்தோம்னா அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் நமக்கு தெரியணும். அந்த தெரிகிறது என்ன பண்ணும், யார் மந்தாரம் எவன் மனனம் பண்ணுறானோ அவனுக்கு தான் அந்த மந்திரம் காப்பாற்றுறதுன்றா போல பிரஸ்னுவீத பிரசாதம் அப்படி பரிச்சிதம் பண்ணக்கூடிய நமக்கு அது அருளை பொழியணும் அப்படின்னு சொல்லும். அப்படி சொன்னதுனால கீழ் ஸ்லோகத்தில் அந்த சூக்தி நமக்கு எப்படி பரிச்சயம் பண்ண 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 உதவுறது அந்த சூக்தி அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். அவருடைய சூக்தியை 4 விதமாக ஏற்கனவே சொல்லியிருக்குது. அதே போல் அந்த 4 விதமாக அந்த சூக்தி நமக்கு உதவக்கூடிய வகையை இந்த இடத்துலையும் சாதிக்கிறேன். பவமரு பரிகின்ன ஸ்பீத பானீய சிந்து துரிதரஹித ஜிஹ்வா துக்த குல்யா சகுல்யா. இல்லை பவமரு பரிகின்ன ஸ்பீத பானீய சிந்து துரிதரஹித ஜிஹ்வா துக்த குல்யா சகுல்யா ஸ்ருதி நயன சனாபிஹி சோபதே லக்ஷ்மணோக்திஹி நரகமதன சேவாஸ்வாத நாடிந்தமானா. நமக்கு இந்த சூக்தி வழி செய்யறது. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சூக்தி நமக்கு அருள் பண்ணணும்னு சொன்னாரே, பிரஸ்னுவீத பிரசாதம் அருளை பொழியணும் பெருக்கணும்னு சொன்னாரே, இந்த லக்ஷ்மணோக்தி எப்படி பிரகாசிக்கிறது, சோபத்தே லக்ஷ்மணோக்தி அப்படின்னா நரகமதன சேவாஸ்வாத நாடிந்தமானா. நரக மதனன் இருக்கானே, நரகாசுரனை கொன்றவன் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கானே, நரக மதன சேவா ஆஸ்வாத நரகத்தை போக்க நரகமதனன் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீகிருஷ்ணன் நரகாசுரனை வதம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நரகமதனன்னா நம்முடைய நரகத்தை போக்கடிக்கக்கூடியவன். அதாவது சாட்சாத்து ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்கிறோமே நரகம்னு,
அந்த நரக்கத்திலேருந்து நரக்கத்துக்கு போகாத வழிவகை செய்யறது மாத்திரம் இல்லை, பிறப்பு பிணி மூப்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரக்கம் இருக்குதே, நாம் பல தடவை ரொம்ப சிரமப்படுறவா இந்த நரக்க வேதனையை யாரும் படக்கூடாது. நான் நித்தியம் நரக்க வேதனை பட்டுருக்கேன். நரகத்துக்கு போனாதான் நரக்க வேதனைன்னு அர்த்தம் இல்லை, நரக்க யாத்தனையெல்லாம் அனுபவம். வெஞ்சோல ஆளர், அதாவது கடும் சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிரை கஞ்சி. அப்பா நைமிஷாரண்யத்தில் இருக்க எம்பெருமானே, நீ வனரூபியாக இருக்கியே, நான் என்ன பண்ணேன்? இடும்பயால் அடற்புண்டிடுமினோ துற்றென்னு இறந்தவர்க்கு இல்லையே என்று. பசினால ஒருத்தன் வந்து கேட்குறான், ஒரு பிடி சாதம் கொடுங்க, எதனா ஒரு பிடி கொடுங்க, ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு கேட்குறான். இடும்பயால் அடற்புண்டு, அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இடுமினோ தூற்றன்னு, எனக்கு எதனா ஒரு கவலம் கொடுங்களேன், கொஞ்சம் போகிறோம் பசியை போக்கரிக்கிறேன், என்னால் நிற்க முடியல, மேலே நடக்க முடியல, எதனா கொஞ்சம் போடுங்களேன் அப்படின்னு கேட்டான்னா, இடுமினோ தூற்றன்னு ஒரு கவலம் கொடுங்களேன் அப்படின்னா, அப்படி இறந்தவர்க்கு, அப்படி யாச்சிக்கிறானே அவனுக்கு இல்லையே என்று நெடும் சொலால் மறுத்தா. இல்லைன்னு சொல்லலை, இல்லையே என்று நெடும் சொலால் அப்படின்னு சொல்ற. போ ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, திருப்பி திருப்பி நீ கேட்டியானா ஒன்று அடிக்கிறேன் பார், கொம்பை வச்சு அடிக்கிறேன் பார், நாயை விட்டு அவுத்து விட்டு கடிக்க வைக்கிறேன் பார், போறியா இல்லையா அப்படின்னு நெடும் சொலால். இல்லை நீ போயிட்டு வாப்பான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லையே என்ன நெடும் சொலால். அந்த நெடும் சொல்லுன்றது என்னன்னா, அவனுடைய பசியினுடைய கொடுமையாகப்பட்டது. ஏதோ ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டால் எதனா கொஞ்சம் தருவானோ என்னமோ, வஸ்து ஸ்தித்தியாக இல்லைன்னா கூட சரிப்போ, அவன்கிட்ட இல்லாத இருக்கலாம், இல்லைன்னு சொல்கிறானோ என்னமோ, இருந்தால் கூட அவனுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு போனால் அதில் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா கூட நாம் பழிச்சிக்கலாமே அப்படின்னு நினச்சிண்டு அவன் திருப்பி திருப்பி கேட்குறான். அவனுடைய ஏதோ என்ன நிறைய இருந்தால் தானாக கொடுத்துட போகிறான். ஒரு தடவை கேட்டால் இல்லைன்னு ஏன்னு சொல்கிறான்னா, வஸ்து ஸ்திதியாக கொடுக்குறதுக்கு அவன் இடத்துல இல்லை. சரி இன்னொன்று ஒரு 4 தடவை நச்சரிச்சா சரி நமக்கு இருக்கிறதுல தான் கொஞ்சம் போகிறோம் அவனுக்கு கொடுப்போமே அப்படின்னு கொடுப்பானோ என்னமோ அப்படின்ற எண்ணத்தினால அவன் கேட்குறான். இவன் என்ன பண்ணுறது? ஏன் உனக்கு சொல்கிறது ஒரு தடவை சொல்கிறான்னு தெரில, கொம்பெடுத்துன்னு வந்து அடிக்கிறேன் பாரு, ஒன்று போ உதைச்சி தள்ளுறேன் பார், இன்னும் உதைக்கலை, கொம்பெடுத்துன்னு அடிக்கலை, நாயை விட்டு கடிக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு நெடும் சொலால் மறுத்த நீசன். அவன் அவ்வளோ கஷ்டப்படச்சே இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி நெடும் சொல், நீண்ட சொல், அவனுடைய காதில் அது எப்பவும் ஒலிக்கிறது. இன்னொரு தடவை பிச்சை கேட்கறதுக்கு வந்தால் கூட, ஐயோ அன்றைக்கே இந்த பையன் பா இந்த வீட்டுக்கு போனால் அன்றைக்கே இப்படிலாம் சொன்னான்ப்பா அப்படின்னு அந்த நெடும் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு அவன் காதில் ஒலிச்சுட்டே இருக்குது, ரீங்காரம் விட்டுண்டே இருக்குது. எப்படி கண்ணனுடைய என்ன இந்த சங்கோ துவனியும் ராமனுடைய வில்லில் அந்த நான் இது ஏற்றுறானே அந்த துவனியும் அப்படியே கேட்குறதான். பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சாருங்கவில் நானொலியும் தலை பெய்வதன் யானுகளோ. இங்கே சொல்கிற துவனி வேற, இப்போ கீழே சொன்னது. இதுக்கு உதாரணமாக சொல்கிற துவனி ரொம்ப வசத்தியானது. எம்பெருமான் தன்னுடைய வரவை அறிவிக்கிறதுக்காக அந்த ருக்மிணி
காத்தியாயினி கோவிலுக்கு போகிற அந்த வீதி உலா இருக்குதே, அந்த இடத்துல என்னை வந்து எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கா. இவன் வரது அவளுக்கு தெரியணுமோல்ல, அதுக்காக வந்து சங்கத்வனி பண்ணி காமிக்கிறான். அதனால் பூங்கொள் திருமுகத்து அந்த சங்கத்வனி பெருமாள் நான் வந்து உன்னை கை கொள்கிறேன் அப்படின்றது. அந்த துவனி அன்னைக்கு எப்படி மதுரமாக இருந்தோ அதே மாதிரி என்றைக்குமே இருக்குது பெருமாளுடைய. அதாவது இப்போல்லாம் சொல்கிறேன், என்னது பின்னால் போட்டு பார்க்குறதுக்கு என்னமோ ஒன்றும் சொல்கிறேன், அது மறந்து போச்சு. ஃப்ளாஷ்பேக்காக என்னது தெரியல. எல்லோரும் இந்த கல்யாணத்தெல்லாம் அது தானே, இதெல்லாம் எடுத்து வச்சு வீடியோவெலாம் எடுத்து வச்சு அப்புறம் பார்க்குறா சொல்கிறேன். அந்த மாதிரி அது அப்படி அந்த துவனி. அதே மாதிரி சீத்தை மீட்டுன்னு வரத்துக்காக பெருமாள் அந்த இது பண்ணுறானே, நாணயத்து முதல்ல ஆரம்பத்திலே அங்கேயே நான் சீத்தையை கை கொள்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இது ரெண்டும் பூங்கொள் திருமுகத்து மடுத்தூரிய சங்கொலியும் ஷார்கவில் நாணொலியும் தலைப்பகுதியும் ஞானுகளோ எனக்கு எப்போ அப்படின்னு ஆண்டாள் பாதிக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஒரு விசேஷ அம்சமான ஒரு இது இருந்ததுன்னா, இப்போ வச்சுக்கோங்களேன், லோகத்தில் சினிமா பாட்டு கூட இருந்ததுன்னா அது எங்கேயானா ஒரு இடத்துல அப்படி காற்று வாக்கில் கேட்டால் கூட அது அப்படியே ஈர்க்கும். அதில் ஈடுபாடு உள்ளவாளை என்ன, அது இவன் வச்சிருக்க மாட்டான், இன்னும் எங்கேயோ யாரோ வச்சிருப்பா, அது காற்று வாக்கில் வரும், அது அப்படி இருக்கு. அதுபோல் இந்த பிச்சைக்காரன் இருக்கானே, இவனுக்கு நெடும் சொல். ஐயோ, இந்த தெருவுக்கு வந்தோமே, இந்த வீட்டுக்காரன் நம்ம ரோட்டில் பார்த்தாலே நம்ம வந்து வீட்டு உள்ளேருந்து வந்து இந்த மாதிரிலாம் வெய்வானே அப்படின்னு ஆன மாதிரி நான் மறுத்துருக்கேன். அவன் கதி கலங்குற மாதிரி நெடும் சொலால் மறுத்த நீசனேன் அந்தோ, அப்படிப்பட்ட நீசன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கடைசி காலம் வந்த உடனே எனக்கு என்ன நினைக்கிலேன் வினை பயன் தன்னை. நான் இந்த மாதிரி பண்ணினேன், அதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு முடியல. ஏன், கடும் சொலார் கடியார் காலனார் தமரால் யமபட்டாலாம் என்னை இழுத்துன்னு போய் கடைசி காலத்தில் அவன் வந்து அங்கே தள்ளி உதைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவன் இங்கே வந்து மிரட்டுவான் வாயாலே. அந்த சொல்லு கேட்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அந்த முதல்ல அங்கே அவன் இழுத்துன்னு போய் அங்கே போய் சித்திரவதை பண்ணுறது இருக்கட்டும், இங்கேருந்து இழுத்துன்னு போச்சேவே அவன் மிரட்டின்ட்டு போகிறானே என்ன, வாடா இப்படி வாடா அப்படி வாடான்னுட்டு. அதுவே கடும் சொல்லார். அந்த கடும் சொல்ல உடைய அந்த யமபட்டாள் இருக்காளே, அவ பண்ணக்கூடிய கொடுமீரை கஞ்சி நடுங்கி நான் வந்துன் திருவடி அடைந்தேன். அதனால் உன் திருவடி நான் சரணம் பண்ணுறேன்ப்பா, சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி அதுக்கு முன்னையே வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென் இவற்றை நம்பினார். அதாவது தனக்கு இருக்கிற பத்னியை விட்டுட்டு பிற பத்னியோட போய் அனுபவிக்கிறவா இருக்காளே, அந்த அனுபவிக்கிறவாள்லாம் யமபட்டாள் என்ன பண்ணுவா, சாஸ்திரம் சொல்கிறது என்ன, இது வந்து தானே சொன்ன விஷயம். என்னது தானே சொன்ன விஷயம்? ஆன மாதிரி சாய்க்கிறார், இறந்தவர்க்கு இல்லையே என்று நெடும் சொலால் மறுத்த அப்படின்னு. இவர் ஏற்கனவே குமுதவல்லி சொல்லி ததியாராதனை பண்ணிருக்கார் நித்தியம். 1000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அந்த மாதிரி 1000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனை பண்ணிருக்கார். அதனால் அப்படி தயாரணை பண்ணியிருந்தா கூட யாருன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அதனுடைய இதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன், அதான் நடுங்கிறேன்னு சொன்னேன். இங்கே அப்படி இல்லை, நம்பினார் இறந்தார்.
தன்னுடைய பத்னியை விட்டுட்டு பெருத்தையாரோட பத்னியோட போறானே, அவன்லாம் இறந்தால் எரி எழுகின்ற செம்பினால் என்ன பாவையை எவன் பட்டாள்லாம் அங்கே ஆசிண்டு போய் யமலோகத்துக்கு ஆசிண்டு போய் ஒரு செப்பு விக்கிரகத்தால் ஒரு பதுமையை பண்ணி பெண் உருவத்தை பண்ணி அதை நன்னா காய காய பழுக்க காய்ச்சி அன்றைக்கி நீ இதர பத்னியை போய் தழுவினியோ இல்லை, இப்போ இந்த செப்பு எரியிற இந்த இந்த உருவத்தை தழுவு அப்படின்னு அங்கே சொல்லுவனான். யாருக்கு? இந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணுறவாளுக்கு. நம்பினார் இறந்தால் அப்படின்னு நான் நம்பினேன், நான் அந்த மாதிரி போனேன், நான் இறந்த உடனே அப்படின்னு சொல்லலை. அந்த மாதிரி லோகத்தை நம்பினார் இருந்தால் நமந்தமர் பற்றி எற்றி வைத்து எரி எழுகின்ற செம்பினால் என்ன பாவையை பாவி தழுவன மொழிவதற்கஞ்சி. அயோக்கியா, அன்னைக்கு நீ பாவம் பண்ணிடா, அப்படிப்பட்ட பாவி தானே நீ. செம்பினால் என்ன பாவையை அன்னைக்கு பரஸ்திரீ கமனம் பண்ணிய, இன்னைக்கு இந்த தழு இதை கட்டிக்கும். தழுவன மொழிவதற்கஞ்சி. இவன் போய் அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி தள்ளி கட்டும்படி பண்ணி உதச்சி கட்டும்படி பண்ணலை, இன்னும் தழுவுன்னு சொல்கிறானே, அந்த கடும் சொல்லுக்கே மொழிவதற்கஞ்சி நம்பனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிஷாரணியத்துளந்தாய் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இந்த இடத்துல என்னன்னா, இந்த மாதிரியான நமக்கு நரக வேதனை இப்போவே இருக்குதே என்ன, நம்ம அதுக்கு அஞ்சு நான் இப்போ சரணாகதி பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பின்னால் வரக்கூடிய நரக வேதனைக்கு அஞ்சு நான் பண்ணுறேன் சரணாகதி அப்படின்னு சொல்கிறதுனால இப்போது நாம் அதை நினைக்கிறதே நரக வேதனையாக இருக்குதோ, அந்த நரகத்தெல்லாம் அந்த நரக வேதனைலாம் ஒழிக்கிறவன் நரக மதனன் அப்படின்னு சொன்னால், நரகத்தை நரகாசுரனே ஆழ்வார் சாய்ச்சாரே, நலியும் நரகனை வீட்டிற்றும் வானந்திந்தோள் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீ தல்லா. பா, நீ மொத்த பேரையும் நலிஞ்சானே அந்த நரகாசுரனை கொன்னையே, அதுவோ வாணனை 1000 தோளும் இது பண்ணி அவனுடைய கொழுப்பு அடக்கினிய. வாணன் திண்டோள் துணித்த வலியும் பெருமை, இப்படிப்பட்ட உன்னுடைய வலியும் பெருமையும் நான் சொல்கிறதுக்கு இல்லைடாப்பா அப்படின்னு சொன்னார். ஆன மாதிரி இந்த இடத்துல நரக மதனன்னு சொன்னால் நரகாசுரனை கொன்ன ஸ்ரீகிருஷ்ணன்னு சொல்லலாம். இல்லைன்னா நரக மதனன்னா நம்முடைய நரகத்தெல்லாம் போக்கடிக்கிறானோ இல்லை, இந்த மாதிரி நாம் சரணாகதி பண்ண உடனே நம்பனே வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிஷாரணியத்துளந்தாய், நடுங்கினான் வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிஷாரணியத்துளந்தாய் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரே. அப்படி நாம் அப்போ இப்போவே நம்முடைய வரப்போகிற நரகத்தெல்லாம் ஒழித்து நம்ம மோட்சத்துக்கு ஆசியம் போகிறானோ, அதனால் நரகமதனன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நரகமதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சேவா, அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இது இருக்குதே, அவனை கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கக்கூடிய சேவை. சேவைன்னா கைங்கரிய பிரீத்திகாரித்த அந்த அனுபவம். எம்பெருமானுடைய அனுபவம்னா எப்படி வரும்? கைங்கரியம் பண்ணினாதான் அனுபவம் வரும். அதாவது இப்போது ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெரியவா இருக்கா, இல்லை பத்னி இருக்கா அப்படின்னா குழந்தைண்டேருந்து ஒரு அனுபவம், பெரியவாழ்ண்டேருந்து ஒரு அனுபவம், என்ன பத்னிக்கு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவம், இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னால் வெறுமா அனுபவம் வரவே வராது. எந்த இடத்துலையும் கைங்கரியம்னா கிங்கரோமி,
நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு, அதாவது அவளுக்கு பிடிச்ச காரியத்தை பண்ணுறது தான் கைங்கரியம். அப்படி பிடிச்ச காரியத்தை பண்ணாமல் ஒரு அனுபவம் வரவே வராது. என்ன, அதாவது குழந்தைக்கு எது தேவையோ அது மாதிரி பண்ணாதான் அந்த குழந்தை நம்ம இடத்துல சிரித்து இது பண்ணி அதெல்லாம் பண்ணும், நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தையில் கொஞ்சம் பெரியவாளாக ஒரு பாகவத்தாள் இருக்கா, ஆச்சாரியாள் இருக்கான்னா அவளுக்கு பெரியவாள் இருக்கா, ஆற்றுல பெரியவா இருக்கான்னா அவளுக்கு என்ன மாதிரி போகணுமோ அப்படியான காரியத்தை பண்ணாதான் அவள் நம்ம இடத்துல நல்லபடியாக இது பண்ணி அதெல்லாம் சந்தோஷமாக அவள் நம்ம கொண்டாடி பண்ணுறதெல்லாம் எப்படி அவளுக்கு நாம் தேவையானதை பண்ணி கொடுத்தோம்னா அது அவள் கொண்டாடுவோம். அப்போ தான் அனுபவம் இருக்கும். அதே மாதிரி தான் பத்தி பத்னி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருந்ததுன்னா அந்த பதி பத்னிக்கு உண்டானத்தை பண்ணி கொடுக்குறதும் பத்னி பத்திக்கு உண்டானத்தை பண்ணி கொடுக்குறதும் இருந்தால் தான் பரஸ்பரம் அந்த அனுபவம் இருக்கும். அப்படி இல்லாத போச்சுன்னா காரியம் பண்ணாத வெறும் அனுபவம்ன்றது ஒரு இடத்துலையும் வரவே வராது. மேலோருக்கு கீழே இருக்க வாழ்ந்தேந்து வந்தாலும் அதே மாதிரி தான் ஆச்சாரியன் சிஷ்யன், சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் அனுபவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவம்னா இப்போ ஆச்சாரியன் இருக்கான், ஆச்சாரியனுடைய அனுபவம் சிஷ்யனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியன்னா சிஷ்யனை இது பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு உண்டான பணிவிடையெல்லாம் செய்கிறான்னு அர்த்தம். சரி, அந்த சிஷ்யனை நன்னா ஆச்சாரியன் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சிஷ்யன் பண்ணக்கூடியதுன்னா ஆச்சாரியன் அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உபதேசாதிகள்லாம் பண்ணுறதுனால பரஸ்பரம் அனுபவம் ஒருத்தர் இடத்துலேருந்து வரணும்னா அந்த எதிர்த்தட்டில் இருக்க ஆசாமிக்கு நாம் காரியம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அந்த அனுபவம் வரும், இல்லைன்னா வராது. அதனால் இந்த இடத்துல நரக மதன சேவா, நரக மதன சேவா ஆஸ்வாத, அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை பருகிறது இருக்குதே, ஆஸ்வாதம்னா அதை அனுபவிக்கிறது. அனுபவமாக அந்த அனுபவத்தை அப்படியே ஆஸ்வாதம் பருகிறது, அந்த இன்பத்தை பருகிறது. எம்பெருமான் நம்முடைய நரகத்தை ஒழிக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணி அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது இருக்குதே, அது நாடிந்தமானஹா, நாடிந்தமானஹா, நமக்கு இது வழி செய்யறது. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி அந்த மாதிரி நமக்கு வழி செய்து சோபத்தே நன்னா விளங்குறது. அந்த எம்பெருமான் நம்முடைய நரகத்தை ஒழிக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுபவத்தை, அதாவது நமக்கு அவனுடைய அனுகிரக விசேஷத்தை அவன் பொழிகிறானே, அந்த அனுபவத்தை நமக்கு பெற்று தந்து அதை நாம் அனுபவிக்கும்படியாக இந்த ஸ்ரீசூக்தி பண்ணுறது, பண்ணி அந்த மாதிரி பெருமை பெற்று விளங்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ என்னன்னா அந்த இடத்துல பிரஸ்னுவீத பிரசாதம், பிரசாதத்தை பொழியணும் அப்படின்னு சொன்னது என்ன மாதிரியான பிரசாதம் அப்படின்னா எம்பெருமானுடைய நரகமதனம். அந்த எம்பெருமான் இந்த இடத்துல எப்படிப்பட்ட எம்பெருமான்னா நம்முடைய நரகத்தை ஒழித்து பண்ணக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய அனுபவத்தை நமக்கு பொழிகிறது. நாடிந்தமானா அப்படின்னு சொன்னால் அது என்னன்னா, இந்த உடம்புல நாடிகள்லாம் இருக்குது, அந்த அந்த நாடியை தட்டினா, ஒரு நாடியை தட்டினா பிராணனே போகிற மாதிரி இருக்கும். சில நாடிகள் இருக்குது, அந்த நாடியை தட்டினா சில வியாதிகள்லாம் போகும். அந்த மாதிரி இன்பத்தை தரது இருக்குதே, இன்பத்தை தரத்துக்கும் நாடி இருக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகள்லாம் என்னென்னா, சிலது துன்பத்தை தரக்கூடிய நாடியும் இருக்கும். இப்போ ஏன் அது விபரீதத்தில் சொல்கிறேன்னா, அதாவது
இப்போது நமக்கு கூட கை முட்டியில் ஒரு 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 இடத்துல பட்டுதுன்னா பிராணனே போகிற மாதிரி இருக்கும். இந்த இவாள்லாம் இருக்காளே, இந்த போலீஸ்லாம், அதாவது சிக்ஷை பண்ணுறவாள்லாம் இருக்காளே, அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு பிராணஹானி இல்லாமல் இவனுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த நாடி மர்மமெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பான். அந்தந்த நாடியை தட்டினா இவன் பிராணனே எகுரும், பிராணம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவன் உடம்புல காயங்க அதெல்லாம் ஒன்றும் வராது. அந்த மாதிரியாக அவெல்லாம் அந்த சிக்ஷை பண்ணி இவனிடத்துலேருந்து உண்மையை வாங்குவாள். சொல்கிறேன், அது புரியறதுக்காக இந்த எதிர் தட்டால ஓமை சொல்லும். அதே மாதிரி ஆனந்தமும், இப்போ குழந்தைய இந்த கொஞ்ச நாள்னா சில இடத்துல அதை தொட்டு இது பண்ணால்னா அது சிரிக்கும், அடக்க முடியாத சிரிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த ஆனந்தத்தை அது உண்டு பண்ணுறது. அந்த இடத்துல இவ கையை வச்சு இது பண்ணதுனால அந்த குழந்தை அப்படியே சிரிச்சுட்டே இருக்கும். அதுக்கு என்ன, அந்த சிரிக்கிறதே அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அதுவே கூட ஒரு அவஸ்தையாகிற மாதிரி திருப்பி திருப்பி அது சிரிச்சுட்டே இருக்கும். அதால் அதை தாங்க கூட முடியாது. சொல்கிறேன், ஏன்னா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்ற ரீதியில் சரி இருக்கட்டும். ஆனால் மாதிரி இன்பத்தை தரத்துக்கும் நாடி இருக்குது, துன்பத்தை தரத்துக்கும் நாடி இருக்குது, வியாதியை போக்கடிக்க தான் வியாதியை போக்கடிக்கிறதுக்கும் நாடி விசேஷம் இருக்குது. அந்த நாடியை போல எம்பெருமானுடைய அனுபவத்தை தரக்கூடிய நாடிய இது அதை உந்துதல் பண்ற மாதிரி இருக்குது, வழி செய்யறது. அவ்வளோ சுலபமாக பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த ஆனந்த அனுபவத்தை நாடி விசேஷம் மூலமாக பண்ணுறது. எப்படி நாடிந்தமானான்னு ஏன் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா, அந்த நாடியாகப்பட்டது எப்படி ரொம்ப பெரிய காரியம் பண்ணாமல் அந்த நாடியினுடைய சூக்ஷம் தெரிஞ்சவோ அந்த ஆனந்தத்தையோ துன்பத்தையோ தரத்துக்கு அந்தந்த நாடியை இது பண்ணி ஸ்பர்ஷம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாளே, அதுபோல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி எளிமையாக நமக்கு அந்த எம்பெருமானுடைய சேவையை, அதாவது எந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை, நம்முடைய நரகத்தை ஒழிக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுபவத்தை கொடுக்கறது, அதுக்கு வழிவகை செய்யறது அப்படின்னு சொன்னார். அது அந்த ஸ்ரீசூக்தி எப்படியெல்லாம் இப்படி வழிவகை செய்யறது அப்படின்றத அடுத்தத்தில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. திவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஜம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீశాனபதாश्रयं श्रीवत्सवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.